அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, நல்லா இருக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க தெரியும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத என்னால பார்க்க முடிகிறது. எப்படி? உங்களுடைய எழுத்துக்கள்ல, கமெண்ட்ஸ்ல. ஃபாதர், நம்ம சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்ததிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரும் மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத எங்களால பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லி நீங்க சாட்சியாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவனை போற்றி புகழ்ந்து சொல்வதும் பொழுதெல்லாம் என்னுடைய உள்ளம் நெஞ்சார மகிழ்கின்றது அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அன்பு மக்களே, உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த காணொளியுடைய நோக்கமே நம்ம எல்லாரும் இணைந்து ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேவைகள்ல ஒருவர் மற்றவருடைய கரங்களை பிடித்து வலுப்படுத்த வேண்டும். நம்முடைய ஆண்டவரிடம் இருந்து, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும், அன்று யாக்கோபு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று சொன்னாரே, அதே போல எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வேண்டும் அப்படிங்கிறதற்காக மட்டும்தான் இந்த காணொளி. அதனால நல்ல ஒரு ஜெப மனநிலையோடு ஆண்டவருக்கு முன்பாக நம்மையே நம்ம தாழ்த்தி கொண்டு, என் ஆண்டவர் இப்பொழுது என்கிட்ட என்ன பேச போகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு ஆவலோடு, உள்ளார்ந்த வாஞ்சையோடு நீங்கள் இந்த காணொளியை காண வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களை, உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த காணொளியில் என்ன செய்ய போறோம். உங்களுடைய தேவைகளை நீங்க கீழே கமெண்ட்ல எழுத போறீங்க. பார்க்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், குறிப்பாக நான் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க போகிறேன். குறிப்பாக, மிக குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மாலை என்னுடைய ரோமை நேரத்திற்கு அப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க ஏறக்குறைய ஒரு 9-10 மணி வரைக்கும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல எழுதலாம். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய ஜெப குழுக்களிலையும் நான் இந்த கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வேன். மக்கள் நிறைய பேர், ஏறக்குறைய ஒரு 2 குழுக்கள், ஒரு 1500ல இருந்து 600 பேருக்கான மக்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்பாங்க. நீங்களும் ஒருவேளை அந்த குழுவில சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே லிங்க கொடுக்கிறேன், வாங்க இணைந்து ஜெபிப்போம். ஒருவர் மற்றவரை நம்முடைய ஜெபத்தில் தாங்கிக் கொள்வோம். அன்பு மக்களே, ஜெப வாஞ்சியோடு இந்த காணொளிக்குள்ள நம்ம போகலாம். ஜீசஸ் ஸ்பீக்ஸ். நம்முடைய ஆண்டவர் பேச போகிறார். இன்னைக்கு என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். ரெடியா இருக்கீங்களா? வாங்க. என்னுள் இருக்கும் அருட்பெரும் சுடரே, என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். என் அன்பு இயேசுநாதா, எனக்கு உம்மை பற்றி எடுத்துரைக்க நான் தான். அன்பு மக்களே, இப்போ நீங்க ஒரு விடயத்தை சொல்லணும். உங்களுக்கு நல்லா தெரியும். சொல்லுவோமா? நல்லா உணர்ந்து உள்ளார்ந்து நம்ம வாஞ்சியோட சொல்லுவோம் மக்களே. சாமுவேலுடைய வார்த்தை. கண்களை மூடிக்கொள்வோம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கின்றேன். ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கின்றேன். அன்பு மக்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க நம்புறீங்களோ, நீங்க அதை காண்கிறீர்களோ அல்லது அதை உணர்கிறீர்களோ அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா நல்லா உட்கார்ந்து யோசித்து ஆய்ந்து ஆராய்ந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, காலையில நம்முடைய கண் விழிப்பதிலிருந்து இரவு கண் உறங்கும் வரையில நம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். நேற்று நம்மோடு உறங்கியவர்கள் இன்று காலையில இல்லை. நேற்று ரொம்ப மகிழ்ச்சியோடு ரொம்ப ஹாப்பியா தூங்கினவங்க இன்னைக்கு காலையில் எழும்பும்போது சோக செய்தியை கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமா வண்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா விபத்து ஏற்பட்டு அந்த நபருக்கு மட்டுமல்ல, அவரை சுற்றி இருக்கிற குடும்பம், உறவுகள் எல்லாருமே பிரச்சனைக்குள்ள, ஒரு கவலைக்குள்ள, மொத்தத்துல வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நிலைமைக்குள்ள தள்ளப்பட்டுறாங்க. ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள மகிழ்ந்து இருக்கோம். அதுவே பெரிய ஒரு அதிசயம். நம்பணும். ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு நாள் அல்ல, ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் எனக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து கொண்டே இருக்கிறார். நீங்க இதை எப்போ உணர ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில என்ன ஆகும்? மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும். உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி ரெட்டிப்பாகும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதி ரெட்டிப்பாகும். ஆண்டவர் இயேசு ஆபிரகாமை பார்த்து சொல்வார் இல்லையா, நான் உன்னை ஆசீர்வதிக்க மட்டுமல்ல, நீ பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறுவாய் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அது எப்போ நடக்கும்? இப்போ. நீங்க ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவர் எனக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீங்க எப்போ நம்புகிறீர்களோ, அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதத்தை பெற மட்டும் இல்ல, பிறருக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். முதல்ல அதை நம்பணும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இறைவார்த்தை ஒன்று இருக்குது. அந்த இறைவார்த்தை தான் நம்ம இப்போ வாசிக்க போறோம்.
அப்ப என் வாழ்க்கையில அதிசயம் அற்புதம் நடக்கவே இல்லையே. இப்படி தினமும் தினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நடக்கின்ற அதிசயங்கள் எனக்கு போதாது. என்னுடைய வாழ்க்கையில நான் இன்னும் அதிகமான ஒரு உயரத்திற்கு போகணும். இன்னும் 4 பேர் என்னை மதிக்கும்படி நான் நடக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில செல்வம் பெருக வேண்டும். நான் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி பெற வேண்டும். என்னோடு இருக்கிறவங்க, என்னை சுற்றி என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை காண்பீங்க. என் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை தாங்க. என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீங்க நடத்தி காண்பீங்க. என்னுடைய எதிரிகள் என்னை பார்த்து எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறார்கள். என்னை ஏளனமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில எனக்கு ஒரு அதிசயத்தை தாங்கப்பா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களை பார்த்து இன்று நம் ஆண்டவர் ஒரு இறை வார்த்தையை சொல்கிறார். இந்த இறை வார்த்தையை சொல்வதற்கு முன்னால இப்ப நீங்க நினைக்கிறது என்ன நினைக்கணும்? இந்த இறை வார்த்தை இன்னைக்கு எனக்கு தான் சொல்லப்படுகிறது அப்படிங்கறத நீங்க தெளிவா நினைங்க, நம்புங்க. இப்ப இறை வார்த்தைக்குள்ள போகலாம். திருப்பாடல்கள் 34 இறை வார்த்தை 6 வாசிப்போமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்க இப்போ என்ன நினைக்கணும்? இந்த இறை வார்த்தை எனக்காக என் ஆண்டவர் இன்று சொல்கிறார் அப்படிங்கிறத மனதார நம்பி விசுவசிங்க. வாசிப்போம். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியின் நின்றும் அவனை விடுவித்து காத்தார். திரும்பி ஒருக்க வாசிப்போம். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியின் நின்றும் அவனை விடுவித்து காத்தார். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடி உண்டு, பிரச்சனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு. நம்ம எப்படியாவது வீழ்த்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை சுத்தி பலவிதமான சூழ்ச்சிகள் உண்டு. தீய சக்திகளுடைய அந்த பாதிப்புகள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தலைமுறையாக நம்மை தாக்கி கொண்டே இருக்கிறது. இது எல்லாத்துலயும் உங்களுக்கு விடுதலை வேண்டும். இது எல்லாத்துல இருந்து ஆண்டவர் உங்களை தப்பித்து வழி நடத்த வேண்டும். இன்னைக்கு உண்மையிலேயே அதான். இன்று என்னை விட நிறைய திறமையானவர்கள், நிறைய படித்தவர்கள், நிறைய பண்புகளை கொண்டவர்கள் எல்லாரும் இன்னைக்கு எங்கோ ஒரு மூலையில மாட்டிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்னைய தப்பித்து காப்பாத்தி கொண்டே இருக்கிறார். அன்புகளை என்னை மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா கூட உங்களை ஆண்டவர் தப்பித்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். என் மகனை நான் கைவிட மாட்டேன், என் மகளை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை தப்பித்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் நினைச்சார் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முற்றிலும் மாறி போயிடும். ஆனா ஆண்டவர் தப்பித்து நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். உண்மையிலே இது ஒரு பெரிய மிராக்கிள். ஆண்டவர் நம்மை தப்பித்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி கூவி அழைக்கணும். ஆண்டவரே, நான் உம்முடைய மகனாக இருக்க நான் தகுதியற்றவன். என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ பாவங்களை நான் செய்திருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய கருணை கொண்டு என்னை தப்பித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க அவரை கூவி அழைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். நீங்க கூவி அவரை அழைங்க, கண்ணீரோடு கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை தப்பித்து வழி நடத்துவார். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் முன்னெடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு இந்த காணொலிய நீங்க ஸ்கிப் பண்ணி இருந்திருக்கலாம். ஓகே இவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம். நோ, when you take it seriously, இந்த காணொலிய, இந்த இறை வார்த்தையை நீங்க சீரியஸா உங்களுடைய வாழ்க்கையில எடுக்கும் பொழுது, அதை அப்ளை பண்ணும் பொழுது, ஓகே நான் ஒரு சின்ன முயற்சியை ஏறெடுக்கனே, ஒரு சின்ன முயற்சி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நீங்க முயற்சி எடுக்கும் பொழுது ஆண்டவர் இன்று உங்களுடைய வாழ்வில் ஒரு அதிசயத்தை செய்ய இருக்கிறார். இன்று உங்களுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஆனா நீங்க என்ன செய்யணும்? கூவி அழைக்கணும். யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போங்க, தனிமையில போங்க, சத்தமா ஆண்டவரே எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. உணர்ச்சி போங்க, கண்ணீரோடு. நீங்க என்னைக்கு தனிமையில போய் நின்று ஜெபிக்கிறீங்களோ உங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துடும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருடைய உள்ளத்தை தொடக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தனியா ஒரு இடத்துக்கு போங்க, கூவி அழைங்க மக்களை. ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். ஆண்டவர் உங்களை தப்பித்து வழி நடத்துவார். ஆண்டவர் நீங்க கேட்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து கொடுப்பார். ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம், கரங்களை குவித்துக் கொள்வோம், சிரங்களை தாழ்த்திக் கொள்வோம். என் அன்பு இயேசுவே, இதோ நான் என் மக்களுக்காக உம்மை நோக்கி கூவி அழைக்கின்றேன். பல்வேறு மக்களுக்கு இந்த காணொளியின் மூலமாக பல நன்மைகளை, அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை நீர் செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ என்னுடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூவி அழைக்கிறார்கள்.
அன்று எகிப்திலே அடிமைகளாக இருந்த இஸ்ராயேல் மக்கள் கூவி அழைத்த போது நீர் மோசேவை கொண்டு அவர்களை தப்பித்து வழி நடத்தினீரே, அதே போல என்னுடைய மகளை நீர் பாரும் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளை பாரும், என்னுடைய உறவுகளை பாரும், அவர்களை நீர் தப்பித்து வழி நடத்தியருளும். அவர்கள் கேட்பதற்கு மேலாக நீர் கொடுக்கக்கூடிய தெய்வம் என்று நான் நம்புகிறேன், நாங்கள் நம்புகின்றோம். இதோ இந்த வேளையிலே என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரும் இதை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் கேட்பதற்கு மேலாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் அதிசயங்களையும் நீர் செய்யக்கூடியவர். நீர் உயிரோடு எங்கள் மத்தியில் வாசம் செய்து கொண்டிருப்பவர். எங்களுடைய உள்ளத்து உணர்ச்சிகள் உணர்வுகள் அனைத்தையும் நீர் அறிந்து கொண்டிருப்பவர். எங்களோடு வாரும், எங்களுடைய உள்ளத்தை நீர் ஆளும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இன்று வேதனையோடு கண்ணீரோடு எந்தெந்த காரியங்களில் எல்லாம் இப்பொழுது என் பிள்ளைகள் நினைத்துமை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயத்தை தார். அன்பு மக்களே, இதே நம்பிக்கையோட ஜெபிங்க, கூவி அழைங்க. ஆண்டவர் உங்களை மிக சிறப்பாக, நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா நீங்க உங்களுக்கு மட்டும் ஜெபிச்ச போதாது, கீழே உள்ள கமெண்ட்ஸை வாசிங்க. ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம், இணைந்து பயணிப்போம். நம் ஆண்டவர் நம்மை வழிநடத்தட்டும். அடுத்த ஒரு நல்ல காணொளியோடு உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். அதிசயங்களை செய்யக்கூடியவர் உங்களோடு, உங்களுக்கு முன்னும் பின்னுமாக உங்களை வழிநடத்துகிறார். God bless you.